ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் தட்டை தாங்க. அதுக்கு 3 கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவி இருத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு ஒரு 300 உளுந்து வறுத்து அதில் போட்டுக்கிட்டேன். ஒரு 300 பொட்டுக்கல்லை எடுத்து அதில் போட்டு அரைச்சின் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. காலையில் எழுந்தவுடனே கடலப்பருப்பை நமக்கு தேவையான அளவுக்கு தான் கடலப்பருப்பு அதை ஊற வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கல்ல இல்லைங்களா, அது 600 போடணும். 300 அரைச்சின்னு வந்துட்டு இந்த 300 எடுத்து நான் இது மாதிரி கவரில் போட்டு தட்டி ஒன்றும் பொதியமாக எடுத்துக்குவேன். மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸாக எடுதுன்னுட்டு இது மாதிரி கொஞ்சம் தட்டி எடுத்துக்க வேண்டியதான். வேர்க்கல்லையும் நம்ம 3 கிலோவுக்கு 3/4 கிலோ போடணும். அந்த வேர்க்கல்லையும் அப்படி தான் பாதி பாதியாக உடச்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி கவரில் போட்டு கொஞ்சம் தட்டி எடுத்துப்பேங்க. கொஞ்சம் மிக்சியில் போட்டால் நிறைய செய்கிறதுனால மிக்சியில் போட்டால் இதுவாகிடும்ன்றதுனால நான் இப்படி தட்டி எடுத்துப்பேன். அதுக்கு ஒரு 2 கரண்டி உப்பும் போட்டாச்சு. மிளகாய் தூளும் நம்ம வெறும் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இது 3 கிலோவுக்கு கிட்ட ஒரு 4 கரண்டி மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டேன். எள்ளும் நமக்கு தேவையான அளவு தான். இதுக்கு நான் ஒரு 2 கரண்டி எள்ளும் போட்டுக்கிட்டேங்க. அப்புறமா பொட்டுக்கல்லை உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 300 பொட்டுக்கல்லை அதையும் அதில் போட்டாச்சு. அப்புறம் வேர்க்கல்லையும் நம்ம ஒரு 3/4 கிலோ வேர்க்கல்லையும் அதில் போட்டு நல்லா எல்லாம் கலந்துக்க போகிறோங்க. இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாங்க. நான் எண்ணெய் தான் காய்ச்சி ஊற்றுவேன். அதுக்கு கிட்ட ஒரு 150 இல்லை 200 மில்லி எண்ணெயை சூடு பண்ணி நல்லா கொதிக்க எடுத்து ஊற்றிடலாம். இல்லை உளுந்து நான் அதிகமாக போட்டிருக்கிறதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றுறேன். உளுந்து கம்மியாக இல்லை, உளுந்து டேஸ்ட் வேண்டாம் எனக்கு, பொட்டுக்கல்ல டேஸ்ட்டே போதும்னா நீங்கள் உளுந்து கம்மி பண்ணிக்கலாம். 50 கூட போட்டுக்கலாம் நீங்கள் 1 கிலோவுக்கு. அதாவது இப்போ நம்ம இதில் 3 கிலோவுக்கு நான் 300 போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் 150 கூட போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய காய்ச்சும் ஊற்றிக்கலாம். நான் உளுந்து அதிகமாக போட்டதுனால எண்ணெய் கொஞ்சமாக காய்ச்சி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, அதாவது ஒரேடியாக போட்டால் கடன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கடலப்பருப்பை ஊற வச்ச கடலப்பருப்பை தனித்தனியாக இது பண்ணும்போது போடுவேன். ஒன்றா கலந்து வச்சோம்னா நம்ம மிச்சமானால் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு மறுநாள் செய்யலாம். அதனால் கடலப்பருப்பை அப்பப்போ கலந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி பசைஞ்சு முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னே நம்ம பிள்ளையாரை பிடிச்சி வைப்போம் இல்லையா, அது மாதிரி பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு நம்ம தட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அரிசி இதுக்கு ஒரு ஹைலைட், அரிசி நல்லா காய வைக்கணும், நல்லா காஞ்சி இருக்கணும். அரிசி நல்லா காஞ்ச பின்னாடி செஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். கொஞ்சம் லைட்டாக ஈர அரிசியாக இருந்தாலோ இல்லை நமுத்து போன மாதிரி அரைச்சாலும் கடன்னு ஆகிடும். அதனால் நல்லா இது அரைச்சிக்கணும். இதை நான் நல்லா கையிலேயே தான் தட்டுவாங்க. கொஞ்சம் தண்ணி தட்டி கொஞ்சம் இதுவான ஆற வச்சு போட்டோம்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்லா இதுவாக வரும். இல்லை இதுக்கு கிறிஸ்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கல்ல வேணால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம போடணும். ஹை ஃப்ளேம்லேன்னா அந்த கொட்டைங்கெல்லாம் தீஞ்சு போயிடும், நடுவில் வசக்கன்னு ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதாங்க. சுவையான தீபாவளிக்கு தட்டஸ் ரெடிங்க. நீங்களும் இந்த அளவு முறையை பயன்படுத்தி பாருங்கள். இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோ.